அனைவருக்கும் வணக்கம். எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அக்கா தலைமையேற்றிருக்கக்கூடிய சாரதா நம்பியாரூரன், தம்பி பாலசீனிவாசன், இளைய நம்பி தாமல் சரவணன் என்று விருது பெற்றிருக்கக்கூடிய ஐயா டிஎன் கிருஷ்ணமூர்த்தி. நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா கீழே என்னுடைய வகுப்பு தோழி முதுகலை என்னோடு படித்த கஸ்தூரி ராஜா, கிளாஸ்மேட், கம்பைன் கிளாஸ். அவங்க நான் பச்சையப்பன், அவங்க குயின் மேரிஸ். கம்பைன் கிளாஸ் அப்போ உண்டு. ஒரு நாள் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும். அப்புறம் தங்கை உலகநாயகி பழனி இப்படி ஆரம்பித்தா மணிவாசகர்லேருந்து எல்லாம் ஹாலே எல்லாம் வந்துடும். அதனால் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ராமன் எத்தனை ராமனடி அப்படின்னு நான் சினிமாவில் பாட்டு தான் கேட்டிருக்கேன். கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு தானே. ஆமாம், அதில் சாப்பாட்டு ராமன் அவர் சொல்லலையே. ராமன் எத்தனை ராமன் அருமையான பாட்டு. நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய ராமன் சொன்னார், ஜெயராமன், சீதாராமன்லாம் வந்தது. ஆனால் கண்ணதாசன் கண்டுபிடிக்காத ஒரு சாப்பாட்டு ராமனை தம்பி ரொம்ப அற்புதமாக நுட்பமாக பார்த்து சொல்லியிருக்கிறார். தம்பிக்கு வாழ்த்துக்கள். என்ன எனக்கு பயம்னா, இதனால நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருக்கீங்க, இப்போவே என்னை பேச கூப்பிட்ருக்காங்க. சாப்பாட்டுக்கு முன்னே என்னை கூப்பிட்டுருந்தா நான் சொல்கிறது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கும். இருந்தாலும் ரொம்ப அழகான சில வரலாற்றுலாம் சொன்னார். காலத்தின் சூழல் கருதி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியல, அதுதான் உண்மை. இருந்தாலும் அவர் ஒரு செய்தியை சொன்னார். தவறாக பல செய்திகள் இங்கே சொல்லப்படுகின்றன அப்படின்ட்டு புறநானூற்றில் ஊன்புதி பசுங்குடையார் பாடிய பாட்டு. இந்த குரங்குகள் எப்படி அணிந்து கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்களும் வந்திருப்பாங்க. அவங்க பெண்கள் ஏழ்மை, அது அவங்க இதுக்கு முன்ன பின்ன பார்த்ததில்லை, அதனால் தெரியாமல் போட்டுக்கிட்டாங்க. அந்த செய்தி அருமையான செய்தி. புறநானூற்றில் வருகிற செய்தி வால்மீகிலும் இல்லை, கம்பன்லையும் இல்லை. அப்படின்னா என்னன்னா, கம்பன் பார்க்காத ஒரு ராமகாதை, வால்மீகி சொல்லாத ராமகாதை, பல ராமகாதைகள் இந்த நாட்டில் இருந்தன. தமிழிலும் பல காவியங்கள் இருந்திருக்கின்றன. அவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. மறைந்து போன தமிழ் நூல்கள் ஒரு பெரிய நூலே இருக்குது, போட்டிருக்கார் மணிவாசகர். மயிலை சீனி வேங்கடசாமி, இந்த மயிலாப்பூரை சேர்ந்த மிகப்பெரிய தமிழறிஞர். நான் அடிக்கடி சொல்வது, உங்களுக்கு எதாவது அழ வேண்டும் என்று உணர்வு உள்ளவர்கள் நினைத்தால் ஒரு 3 புத்தகத்தை படித்து அழுகலாம். ஒன்று, அதில் மறைந்து போன தமிழ் நூல்கள் படித்து அழணும். அவ்வளோ நூல்கள் பெயர் இருக்குது. அதனுடைய சில பாடல்களும் உரையாசிரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நூல் இல்லை. தகடூர் யாத்திரை உரையாசிரியர்கள் வந்து ஒரு 43 பாட்டு நூலாக புலியூர் கேசுங்க ஒரே எழுதி போட்டிருக்கார். நூல் கிடைக்கல. அகத்தியர் எழுதிய பேரகத்தியம் உரையாசிரியர்லேருந்து ஒரு 40 நூற்பா போட்டிருக்குமே தவிர நூல் கிடைக்கல. இப்போ பேரகத்தியம் இருந்தால் சிற்றகத்தியம் இருக்கணும், நூல் கிடைக்கல. தகடூர் வழிச்செலவு நூல் கிடைக்கல. மதிவான நாடகத்தமிழ் நூல், ஏகப்பட்ட நூல். இப்படி அழ வேண்டுமானால் அந்த நூலை படிக்கலாம். தமிழ் தாத்தா உவேசா எழுதிய தன் வரலாறு படித்தா அழலாம். தமிழ் எங்கே இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்குன்னு. அகநானூர்லேயும் அப்படி ஒரு பாட்டு குறிப்பு இருக்குது. அகநானூர்லேயும் ஒரு குறிப்பு இருக்குது. ராமன், இப்போ நம்ம மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்தார் இல்லையா, ராமேஸ்வரம், கோடிக்கரையெல்லாம் போயிருக்காங்க. இன்றைக்கி கூட அவர் சொல்கிறார் பேச்சில், நான் அங்கே அமர்ந்து தியானத்தில் இருக்கிற பொழுது பல உணர்வுகளை பெற்றேன். இன்றைக்கு அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டில் தங்கி தியானம் பண்ணுற பொழுது அங்கே ராமன் மந்திர ஆலோசனை பண்ணுற பொழுது மேலே இருக்கிற மரத்தில் இருக்கிற பறவைகள் ரொம்ப ஒலி செய்தன. அது கேட்கல. உடனே ராமர் என்ன பண்ணால் அப்படி கையை காட்டினார், கையை வித்தார். பறவைகளெல்லாம் ஒலி அடங்கின. இது எப்படி இருக்குன்னா, ஊரில் உன்னை பற்றி புறண சொன்னாங்க இல்லையா, அலர் தூற்றுதல்னு பேர் தமிழில். அதெல்லாம் உன்னை மனம் பேச வந்த உடனே தலைவன் அந்த அலர் தூற்றுதல் அடங்கி போச்சு. கப்சிப்பு எப்படி என்றால், அன்றைக்கு ராமன் கை கவித்த போது மரத்தின் மேலிருந்த பறவைகளெல்லாம் ஒலி அடங்கின, அதை போல அகநானூறு. ஆனால் அந்த குறிப்பு ராமாயணத்தில் இல்லை, வால்மீகிலும் இல்லை. நிறைய நூல்களை இழந்து விட்டோம். ராமகாதை என்பது மிக பழமையான காதை, இந்த மண்ணுக்குரிய காதை. நம்ம அதை சரியாக சொல்ல முடியல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு வரலாறு கிடைக்குது.
ஏன்னா திரேதாயுகம் தம்பி சொன்னது போல் ராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், துவாபர யுகம். மகாபாரதத்திலே ராமனை பற்றிய குறிப்பு இருக்குது. அகத்திய மகாமுனி 4 சதுரயுகத்திலையும் இருந்தவர். ஏன்னா சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கிறபடி அகத்தியா திரைப்படத்திலே முதல் காட்சியே திருமண காட்சி தான். சிவபெருமான் அனுப்புகிறார், தென் திசைக்கு போங்கன்னு. சதுரயுகம் அவரு ராமபிரானை காட்டில் வரவேற்று காய்கறிகள் கொடுத்து முழுமையான தன் சக்தியை, தன் அஸ்திரங்களை எல்லாம் ராமபிரானை கொடுக்குறார். ராமபிரானை பற்றி ரொம்ப குறிப்புகள் நம்ம தமிழில் இருக்குது. அது என்னன்னா, அதை இப்படி சொல்லலாம் ஒரு வரியில், தத்துவங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே அதை நான் விளக்க முடியல. தத்துவங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன அல்லது புரிந்து கொள்ள வைக்கப்படுகின்றன. அதுக்கு அவ்வளோதான் அது சொல்ல முடியும். சரியாக புரிந்துக்கல. எந்த ஒரு புராணமும் காப்பியமும் கதை முக்கியமல்ல. ஒரு குழந்தைக்கு நோய்க்கு மருந்து தருகிறோம் என்றால் மருந்தினுடைய வடிவம், மருந்துடைய வண்ணம், அதனுடைய சுவை அல்ல முக்கியம். அந்த வண்ணத்துக்குள்ளே, வடிவத்துக்குள்ளே, அந்த சுவைக்குள்ளே என்ன மருந்து இருக்கிறது என்பது தான் முக்கியம். எந்த காப்பியத்தை எடுத்தாலும் புராணத்தை எடுத்தாலும் அந்த இயற்றிய ஆசிரியன் என்ன நோக்கத்தோடு, என்ன ரகசியத்தில் சூட்சமத்தை உள்ளே வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு வசதி இல்லை, மீடியா இல்லை, வாய்ப்பு வசதி இல்லை, படிப்பு. அதனால் கதையில் கருத்தை, மெய்ஞானத்தை சொருகி வச்சு சொன்னாங்க. நீங்கள் மருந்தை விட்டுட்டு வடிவத்தையும் வண்ணத்தையும் சுவையும் பிடித்து கொண்டு இவ்வளோ பேசினால் இறைவன் தான் காப்பாற்றணும், நாராயணன் தான். வேறு அதுக்கு மேலே உள்ளே போக முடியல, என்னால் வேறு ஒன்றும் சொல்ல முடியல. அதாவது உலகத்தில் இதுவரை தோன்றிய சமூக மொழிகளில், சமுதாயத்தில் படைக்கப்பட்ட மாந்தர்களில், வரலாற்றில், ஈவன் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், ஈவன் ப்ரெசன்ட் டுடே, ராமனை போல ஒரு கதாபாத்திரம், ஒரு மாந்தர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ், இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் ரிச்சுவல்ஸ், இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் குட் திங்ஸ், இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். பண்பாட்டு ஒட்டுமொத்த உருவம், ஒழுக்கத்தின் உருவம். அப்படி ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியல. இருந்தாரா இல்லையா, கதையா, இப்படிலாம் பேசுறதுனால பலனே இல்லை. எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது அதைத்தானே பெற்றுக்கொள்ளணும். சான்றாக பெற்றுக்கொண்டு நாம் வாழணும், வளரணுமே தவிர வெறுமனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை இல்லைன்னு தெரியுது. வேலை இருந்தால் வேலையை பார்ப்பாங்கல்ல. சரி, வேலை இல்லை, படிக்கலாம் இல்லையா? ரொம்ப சிக்கல் தான் இருக்குது. எனக்கு பலவற்றை பதிவு செய்ய முடியல. நிறைய பேரை பார்க்குறேன் இப்போ மேடையில் திருக்குறளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. தப்பு இல்லை, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. 1330 குறள் ஒரு தடவையாவது படிச்சுட்டு பேசுங்க. we can discuss. கம்பராமாயணத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க. தப்பு இல்லை, எல்லாரும் பேசுறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா 12,293 பாட்டு இப்போ இருக்குது. 12,300 பாட்டு கம்பன் கழகம் பதிப்பித்து வெளியிட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1925 ஒரு 2000 பாட்டு மிகைப்பாட்டு. ஆனால் அதையும் அவங்க போட்டிருக்காங்க. 10,500 கம்பன் பாட்டு, ஒரு 1,500க்கு மேலே மிகைப்பாட்டு, சற்றேறக்குறைய 12,000 பாட்டும் சென்னை கம்பன் கழகம் போட்டிருக்காங்க. நீங்கள் கம்பனை குறை சொல்லலாம், ராமாயணத்தை எப்படி உண்டானா பேசலாம். ஒரு முறையாவது 12,000 பாட்டை படிச்சுட்டு பேசுங்க. நம்ம அப்போ தானே டிஸ்கஸ் பண்ண முடியும். வெறுமனே கூக்குரல் இடுவதனாலேயோ பேசுவதனாலேயோ அடுத்த தலைமுறையை நாம் தவறான பாதைக்கு வழிநடத்துகிறோம் என்கிற குற்றம் எதிர்காலத்தில் நம் மீது வரும். அது காரணம் இப்போது இந்த உழைப்பு போய்விட்டது, வாசிக்கிற பழக்கம் போய்விட்டது. பொதுவாக என்னுடைய கருத்து தவறாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு வயது இப்போ நான் 70 தாண்டிட்டேன். இப்போ இருக்கிற இளைய தலைமுறை சரவணன் தவிர்த்து உழைக்க தயாராக இல்லை. எந்த பொறுப்பையும் தங்கள் தோள் மேல் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
அழகாக பேசுகிறாங்க, வாயில் வடை சொல்கிறாங்க. முந்தைய தலைமுறை போல உழைக்க வருகிற பொழுதுதான் தமிழ் வாழும், தமிழ் இனமும் உயரும். பேசுவதால் மட்டும் வளர்ந்து விடாது, உயர்ந்து விடாது. வேறு வழி இல்லை. சில செய்திகளை இதுக்கு மேலேயும் நான் உள்ளே போக முடியாது. இவ்வளோ தான் நான் கொடிட்டு காட்ட முடியும். சரி, ராமருக்கு என்ன சிறப்பு? ராமருக்கு வந்துடும். இன்றைக்கு அநேகமாக 11:30 மணிலேருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். கிட்ட 2 ஆச்சு 3 ஆச்சு, அது முடிகிற மாதிரி தெரியல. அவர் நம்முடைய பாரத பிரதமர் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணியாக செஞ்சவங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கிறார். கடுமையான உழைப்பு தான். அவரெல்லாம் 11 நாள் விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்படி அயோத்தியிலிருந்து ராமன் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் அவர் செய்திருக்கிறார். இமாலய சாதனை. வரலாறு இன்றைக்கு உணரவில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் வரலாறு உணரும். ஏனென்றால் ராமன் என்பது ஒரு பெயர் சொல் மட்டும் இல்லை, ஒருவருடைய பெயர் இல்லை, இந்தியாவின் ஒட்டுமொத்த உயிர் நாடி. அந்த ஒற்றை சொல்லை வைத்து தான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒருமைப்பாட்டை நாம் உருவாக்கியிருக்கிறோம். 5000 வருஷமாக நடக்குது சார். இது இன்னைக்கு நேற்று அல்ல. இலக்கியத்தை படிக்காமல் நம்ம என்ன சொல்லணும்? சரி, கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு மேலே நம்ம அறிவுடையவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, நான் இல்லை. கவி சக்கரவர்த்தி கம்பருடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் தேர்ந்து தெளிந்து சொல்கிறார். அந்த ஒற்றை சொல் அது என்ன செய்யும்? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தை, ராம என்ற செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். வாலி திரைப்படம். அது ஒரு கொலைக்களத்தில் கூட இறைவனை பாராட்டி துதிக்க முடியும்னு கம்பன் பதிவு செய்த இடம் அது. கொலை செய்யப்பட்டான் வாலி. அவன் செத்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இறக்கிறவன் சொல்கிறான், மும்மை சேர் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். யார் அந்த நாமத்தை பின்பற்றுகிறார்களோ தம்மையே தமக்கு நல்கிற தனிப்பெரும் பதம். பதம் என்பதும் மூலமந்திரம் என்பதெல்லாம் பரிபாஷை சொல். ஏதோ காதில் சொல்கிறது இல்லை. அக்கா சொல்லிட்டாங்க, நாராயணா நாராயணா நமச்சிவாயம். யார் சொன்னாலும் அது பலன் தராது. சொல்ல வேண்டியவர் சொல்ல வேணும். இப்போ நான் உடனே சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தனால 1000 ரூபா வழங்கப்படும். அந்த காலத்தில் மிக்சர் மைசூர் பாக்கெல்லாம் கொடுத்தாங்க. தொடக்கத்தில் வேலைக்கு வராது. அதுவே இங்கே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா சொன்னார்னா சொன்ன உடனே வேலைக்கு வந்துடும். ஆக்ஷன். யார் சொல்கிறாங்க என்பதுதான் முக்கியம். அதை மாதிரி மூலமந்திரம் யார் சொன்னால் தான் வேலை செய்யும். கேட்குறவருக்கும் பக்குவம் இருக்கணும். திருமூலர் தான் பக்குவம் அபக்குவம் குரு, எப்படிப்பட்ட குரு எல்லாத்தையும் 5ஆம் தந்திரத்தில் திருமூலர் தான் வளர்க்குறார். இந்த பாட்டு கவி சக்கரவர்த்தி சொல்கிறார். அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, அனுபவித்து சொல்கிறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை, முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தை, ராம என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். மந்திரம் என்பது காதாலையும் கேட்பது, கண்ணாலையும் பார்ப்பது. நமச்சிவாயம்னது எழுத்து மட்டுமல்ல, அது கோடீஸ்வரிய பிரகாசம் உங்கள் ஜீவனிலே ஒளிரக்கூடியது. கம்பர் கண்களில் தெரிய கண்டான்றார். அடுத்து ஒரு கவிதை போட்டார், அது மிகைப்பாட்டில் போட்டாங்க. இது நல்ல வேலை, இது பாட்டிலே இருக்குது. 100 அருமையான ராமனுக்கு ஒரு பாட்டை போட்டார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. அருமையான பாட்டு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்னும் 2 எழுத்து, ஈரெழுத்து ஒரு மொழி, மந்திர சொல். சில சொற்களுக்கு வலிமை உண்டு, ராம என்ற சொல்லுக்கு வலிமை உண்டு. இப்போ கவி சக்கரவர்த்தி நாம்
வழிபாடு செய்கிறோம். நிறைய சென்சார் பண்ணிகிட்டு இருக்கு. நான் அதுதான் சிக்கல் தடுமாறு. அக்கா கிட்ட கூட எழுதி காமிச்சேன். நீங்கள் நான் போகிறப்போது மறந்துடுப்பாரு, இந்த 2 எழுதி கொடுத்து என்ன நீங்கள் மறக்காமல் கேளுங்க சொல்கிறேன்னு. இப்போது திருவள்ளூருக்கு உலகம் பூரா செலவு வச்சிட்டோம். உலகம் பூரா இல்லை எனக்கு சென்சார் பண்ணுறதுனால எனக்குள்ளே போராட்டம் நடக்குது இல்லை. ஆனால் ஒரு திருக்குறளையும் நம்ம நம்ப மாட்டோம் இல்லைங்களா? ஒரு திருக்குறளையும் நம்ப மாட்டோம். இப்போ நான் அதுக்குள்ளேயும் ரொம்ப போக முடியாது. அதேமாதிரி கம்பரை பாராட்டுறோம், உலகம் பூரா போட்டுறோம், கவி சக்கரவர்த்திங்கிறோம். அவர் சொல்கிறது எதையும் நம்புறது கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கு நாமே முரணாயிரமே. எதுக்கு இந்த ஒன்று ஒரு நூலை வணங்குறீங்க, அவர் அறிஞரை வணங்குறீங்கன்னா அவர் சொல்கிறத கொஞ்சமாவது பாதியாக நம்பணும் இல்லை? எப்படி இப்போ சமூகம் இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா. ஒரு பக்கம் ஆகா ஓகுன்னு பாராட்டுறீங்க, தலைமையில் வச்சுக்கிறீங்க, எல்லாம் செலவு வைக்கிறீங்க. இந்த பக்கம் ஒன்றை கூட நம்புவதில்லை. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அவன் நம்மளை பஃபுனாக தான் பார்ப்பான். தப்பாக நினைக்காதீங்க. நம்மளை நம்ப மாட்டான். நம்ம பேரம் பேத்தி நம்பாது. எப்படி நம்புவான்? ஏன்னா அவன் நம்மளை பார்க்குறான். நீ என்ன மேடையில் இவ்வளோ பேசுனேன், இன்னும் பெருசாலாம் ஷோ காமிச்சின்னு, கடைசியில் நீ அப்படி இருக்கவே இல்லையே. ஏன்னா இப்போ எல்லாம் கையில் வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேருந்து எல்லாம் அவன் பார்க்குறான். நம்மளை விட அவன் கட்டிக்காரனாக இருக்கிறான். அப்போ எப்படி அப்போ இந்த 2 பாட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆழ்வார்கள் ராமனில் ரொம்ப தோய்ஞ்சிட்டாங்க. அது இந்த பாலராமன் இருக்கார்ல, இன்றைக்கி அவர் தானே ஐயத்தில் இருக்கார். இந்த பையன் அழைப்பதிலே பாலராமன் தானே இருக்கார். அயோத்தி ராமன் பாலராமன் தானே. பாலகாண்டம் அடுத்த அயோத்திய காண்டம். அயோத்திய காண்டம் தான் ரொம்ப கம்மி படலம், 13 படலம் தான் இருக்குது. ஆழ்வார்கள் ஆழங்கால் பட்டாங்க. அதில் குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழி தன்னை மறந்து ராகவனே தாலேலோ தாலேலன்னு ராமனை பற்றி உருகிறார். அதுதான் இன்வால்மெண்ட். எவரோ பாகவதர் கதை சொன்னார் அரண்மனையில், சீதை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படி உடனே எழுந்துச்சார், வாழ எடுத்தார், படை கிளம்பிட்டுட்டார், சேனாதிபதி உத்தரவு போட்டார். எல்லாம் 4 வகை படையும் கிளம்பிச்சு. அப்புறம் அவர் ரொம்ப உண்மையை உணர்த்தி, ஐயா அது எப்பயோ நடந்தது, திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், நாம் இப்போ இருக்கிறது கலியுகம், கிபி 800 நாம் இருக்கிறது. அப்புறம் தான் அவர் உண்மை தெரிஞ்சுது. அப்போ நீங்கள் டோட்டல் இன்வால்மெண்ட் ஆனால் தான் நாம என்னான்னு தெரியும். இல்லைன்னா புரியாது. அவர் தான் சொன்னார், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், கண்ணி நன்மாதில் புடைசூழ் கனகபுரத்து என் கண்மணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அனுபவிக்கிறாங்க. இப்போது சங்க இலக்கியம், ஆழ்வார்கள், அடுத்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா யாரும் அனுபவாங்களா? அவர் அக்கா சொல்லிட்டாங்க, நான் நம்புகிறேன்ட்டாங்க. சித்தர்களே ரொம்ப கரடுமுரடான சித்தர் சிவவாக்கியர். ரொம்ப கரடு. சில மேடையெல்லாம் பேசவே முடியாது, அவ்வளோ கடுமையாக பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, ராமநாமத்தை ஒரு வேளை இல்லையா, அந்தி மாலை உச்சி 3ம் ஆடுகின்ற தீர்த்தம். 3 வேளையும் சொல்லணுமா? கோயிலுக்கு போனாலும் சரி, தீர்த்தத்துக்கு போனாலும் சரி, சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும், தர்ப்பணம் பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் எந்த வேலையிலையும். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் உட்காந்து ராமா, யாராவது கூப்பிட்டா ராமா ராமா, தண்ணி கேட்டால் ராமா ராமா, எதை சொன்னாலும் ராமா ராமா தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பழக்கம் கிராமத்தில் பெரியவங்கள்ட்ட அப்படி பழக்கம் இருந்தது. ராமான்னு சொல்லிட்டு தான் ஒரு வேலையை செய்வாங்க. இப்போ அது போயிடுச்சு. இப்போ சிவவாக்கியர் படித்து படிக்க தான் தெரியுது. சிவவாக்கியர் சொல்கிற அந்தியில் மாலையில் உச்சியில் 3ம் ஆகுகின்ற தீர்த்தத்தில் சந்தியில் தர்ப்பணங்களில் ஜபங்களில் சிந்தை மேவு ஞானமும் தினம் செய்விக்கு மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே. சிவவாக்கியர் சிதர்பட். எதுக்கு சொல்கிறோம்னா, இது எங்கிருந்து வருது? தமிழ் இலக்கியங்களில் எல்லா மரபுலிருந்து வருது. ஆழ்வார்கள் மட்டும் இல்லை, சித்தரும் சரி. கடைசியாக இப்போ சரவணன் சொன்னார்ல, புரட்சி துறவின்னு சொன்னார். புரட்சி துறவி அவர் ராமநாமத்தை பற்றி 2 பதிகம் படியிருக்கார், வள்ளலார். ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க.
ராமநாம சங்கீர்த்தனம், ராமநாம பதிகம், ஒரே ஒரு பாட்டு. கராவு பஞ்சபாதகங்களை துறந்த மந்திரம். ராம மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமா? பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தாலும் சொல்கிறது வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார். ராம ராம என்று சொன்னால் பாவங்கள்லாம் பறந்து போயிடும். கீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீ ராமா 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 எனவே வள்ளலார் அருட்பெருஞ்சோதி. தாராய வாழ்வு தருநெஞ்சு சூழ்க தாமோதராய தாமோதராய நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நம. வள்ளலார் பாட்டு 3ஆம் திருமுறையில் இருக்கு. பாட்டு வேணால் நம்பர் சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? அப்படியே இப்போ சென்சார் பண்ணி தான் பேசிட்டு வரேன். சங்க இலக்கியம் தொடங்கி ஆழ்வார்கள், சித்தர்கள், வள்ளலார். இப்படி ராமநாமம் ஊறி போயிருக்கு இலக்கியத்திலையும் தமிழர்கள் வாழ்க்கையிலையும். இதை புரிஞ்சுக்கிட்டால் சரி, அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் கவி சக்கரவர்த்தி எவ்வளோ பெரியவர் அதை ஒன்று சொல்லிவிட்டு, ஏன்னா அயோத்தி ராமன் இப்போ தண்டவாளம் கூப்பிட்டுருக்கேன். தண்டவாளத்தை விட்டினா டீரெயில் ஆக முடியாது, இறங்க முடியாது. முதல் பாட்டு இருக்குது பாருங்கள், அது இப்போ தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இங்கே வந்து சொன்னபோது பெரும்பாலும் இறைவனை பற்றி சொல்கிற பொழுது 3 பண்பு சொல்லுவாங்க. ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட். எங்கும் நிறைந்தவர், எல்லாம் ஆனவர், என்றும் இருப்பவர். அது தாய்மானவர் முதல் பாட்டிலே சொல்லிட்டார். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அது அது அந்த அது என்பது அந்த பொருள் வஸ்து. அப்புறம் அது பாட்டு போகுது. அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அருளோடு நிறைந்தது எது? இதையெல்லாம் இந்த 3 பண்பு இன்றைக்கி என்ன சயின்ஸ் சொல்லுதோ அது அப்படியே இந்த ஒரு பாட்டில் இருக்குது. முதல் பாட்டில் இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 இருபது பாருங்கள். அது உலகம் யாவையும் எல்லாம் உள்ளே அடங்கி போச்சு. தாமூல ஆக்களும் நிலை பெறுத்தலும் அதுதான் எல்லாத்துக்கும் சான்று. இந்த என்டையர் உலகம் பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சோலார் சிஸ்டம்னா அதெல்லாம் எல்லாமே இருக்குமே. அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் சேர்ந்த கேலக்ஸி. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்ஸி இருக்குது. இவ்வளவும் எதில் நிற்குதுன்னா இந்த பெருவெளியில் நிற்குது. ஆனால் பெருவெளிக்கு எது ஆதாரம்? அது நிராதாரம். இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் கேலக்சிக்கும் பால்வெளி வீதின்னு தமிழில் சொல்கிறோம். சூரிய குடும்பம், ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பம், ஈவன் டார்க் ஹோல் இப்போ வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது பெருவெளி. பெருவெளிக்கு எது ஆதாரம்? அது நிராதாரம். கம்பன் ஒரு வரியில் சொல்லிட்டார், நிலை பெறுத்தலும். எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறார், ஆனால் எதுலேயும் பட்டுக்காமல் இருக்கிறார். நீக்களும் நீங்களா. எதுக்கு என்ன இவர் என்ன பண்ணுறாரு? அழகிலா விளையாட்டுடையார். ஒரு விளையாட்டு நடக்குது, அவர் தலைவர், அன்னவருக்கே சரணாகதி. பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம், சரம ஸ்லோகம், சரணாகதி. டோட்டல் சரண்டர். திருவாசத்தில் அடைக்கல பத்துனா யாரும் படிக்க மாட்டேறாங்க. அதுக்கு பேரே அடைக்கல பத்து. அடைக்கலாம்னு சரணாகதி. நாம் தான் சிக்கலாகவே எல்லாம் இருக்கிறோம். ரொம்ப சிக்கல். கண்ணாடி போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த கண்ணாடி போட்டிங்களோ அப்படி தானே சார் தெரியும். கண்ணாடியை கழட்டினா தான் எல்லாமே ஒன்று தெரியும். ஒரு பாட்டு அதே மாதிரி சேக்கடை பெரியபுராணத்தில் ஒரு பாட்டு அக்காவுக்கு சொல்கிறேன். முதல் பாட்டு இந்த ரகசியம் பூரா அதில் இருக்குது. எல்லா ரகசியமும் அந்த முதல் பாட்டில் இருக்குது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன். அவர் எங்கே சார் இருக்கார்? அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் புராணம் கேட்டால் அது புராணம்னு தெரியும். அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கலாம். அது கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாய். இது அப்படியே இங்கே ராமனுக்கு வரும். சவுல பியம். இந்த ராமபிரானுக்கு என்னென்னா இப்போ புதுசாக ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதியிருக்காரு. 161 குட் குவாலிட்டிஸ், பண்பு நலன்களை தொகுத்திருக்கார் கம்பராமாயணம் 12ஆம் பாட்டிலேருந்து. சார், ஒரு மனிதரை இவர் பண்பாளர், நாகரிகமானவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர், அறிஞர், 9-10 சொல்லலாம். 161 குவாலிட்டிஸை வரிசைப்படுத்தி ராமபிரானுக்கு இவ்வளவு இருக்குது,
கம்பராமாயணத்தில் அது இதுக்கு பாட்டு போட்டு எடுத்து லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு. நான் அசந்தே போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி அவர் கேட்டு ஒன்றா உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு இமெயிலில் தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் பேர் ராஜாராம். ஏன்னா உழைச்சவர் பேரை சொல்லிடணும் இல்லை, உழைச்சவர் பேரை சொல்லணும் இல்லை. ரயில்வேயில் ஒர்க் பண்ணவர், சின்ன இங்கிலீஷ் போஸ்ட் கிராஜுவேட், வேலை அங்கே கிடச்சி போயிட்டார். 161 குவாலிட்டிஸ் நினச்சி பாருங்கள். இப்போ உலகத்தில் எந்த மாந்தராவது இப்போ ராமபிரானுக்கு ஈக்குவலாக வருவாரா? அது ஒரு குறியீடு, ஒரு சிம்பல். இப்படி தான் ஒருத்தர் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சார் இப்போ நான் இந்த சொற்பொழில் எப்படி சரவணன் ஒரு சாப்பாடை எடுத்துக்கிட்டார்ல, நான் குட் குவாலிட்டிஸில் ஒரே ஒரு பண்பை தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு பண்பு, இறைமைத்துவம். எந்த சிக்கல் வந்தாலும் எந்த சூழல் வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாமல் நிற்கிறார் பாருங்க, அதுதான் ராமன். ஞானிக்கு என்ன இலக்கணம்? இன்பத்தில் இன்புறாமலும் துன்பத்தில் துன்புறாமலும் இருக்கிற சமநிலை, ஸ்திரப்பிரஜன். இப்படிலாம் சொன்னால் உடனே கீதையில் இருக்குது, உபநிஷத்தில் இருக்குது. கீதை ரொம்ப அழகாக சுருக்கி சொன்னது அஷ்டாவக்ர கீதை. அதான் 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 10 ரூபாய்க்கு கொடுத்தா ராமகிருஷ்ணன். யார் படிக்கிற? 10 ரூபா. அதுவே ஓஷோ 9 வால்யூம் போட்டுன்னு டைனமிக் மெடிடேஷன், விஞ்ஞான பைரவ தந்திரா எல்லாம் வாங்கி முடிச்சிடும். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா தமிழில் வேறு போட்டிருக்காங்க. இடர்பாட்டில் இருக்கணும். சரி, இந்த ராமாயணம் ஏன் எப்படி வந்தது? இந்த ஒற்றை செய்தி தான் இப்போ நான் சொல்லப்படுது. வால்மீகி கேட்குறார் நாரதரை பார்த்து, சிறந்த கல்யாண குணங்களெல்லாம் தெரிஞ்சவர், சிறந்ததாக ஒரு மனிதர் யாராக இருக்கிறாரா? அதுக்கு நாரதர் சொன்ன பதில், நேற்று தினமணியில் கூட அது வந்திருக்கு, யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விளம்பரம் தேடிக்கணும். இன்றைக்கி இவர் எழுதியிருக்கார், 97 வயசு கண்டே, அருமையாக எழுதியிருக்கார் தினமணியில், இன்னைய தினமணியில். அதுக்கு நாரதர் சொன்னார், இந்த நீ கேட்ட இந்த 16 குணங்களும் மிகச்சிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் பெயர் ராமன். அப்படியா? அவர் வரலாறு என்ன? நாரதர் சொன்ன வரலாற்றைத்தான் அதுக்கப்புறம் நம்முடைய வால்மீகி மகாகவி மகாகாவியத்தை எழுதினார். ஏதாவது சொல்ல வந்தால் எனக்கு சென்சார் ஆகுது. ஏன்னா நவம்பர் மாதம் நான் அயோத்தியில் இருந்தேன், ஒரு மாதத்துக்கு முன்னே. அதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஏக்கம் வந்தது. வால்மீகிக்கு இவ்வளோ பெரிய பார்க், பூங்கா, வால்மீகிக்கு இவ்வளோ பெரிய சிலை, துளசிதாசருக்கு சிலை இருக்குது, கவி சக்கரவர்த்தி கம்பருக்கும் ஒரு சிலை இருக்கும். ஒரு ஏக்கம் வந்தது, எழுதுன்னு நினச்சும் துணிச்சில்லை. யாராவது இருந்தால் நீங்கள் எழுதலாம். ஏன்னா 12,000 பாட்டை பாடி தென்னகத்திலேயே ஒரு சிறந்த காப்பியத்தை எழுதி, ஏன் இந்தியாவிலே மிகச்சிறந்த காவியமாக மகாபாரத ராமாயணத்தை கொண்டு வந்து கம்பருக்கு அங்கே ஒரு சிலை வைக்கலாம் இல்லை? ஏன்னா துளசிதாசருக்கு இருக்குல்ல. சரி, வால்மீகி ஆதிகவி, ரைட், கம்பருக்கும் ஒரு சிலை வச்சா நல்லா இருக்குமே. சந்தில் நானும் கொஞ்சம் சிந்து படிக்கிறேன். அப்புறம் எத்தனை ராமாயணம் இருக்குது? ஏன் கம்பரை நம்ம உயர்த்தி சொல்கிறோம்னா, ஏதோ தமிழில் இருக்குதா? இல்லை, அதையும் ஒரு ஆய்வு செய்து டாக்டர் ஏ மணவாளன், சென்னை பல்கலைக்கழக மேனாள் தமிழ்துறை தலைவர், கம்பனும் கம்பராமாயணங்களும் ராமகாதையும் ராமாயணங்களும் புத்தகத்து பேர் NCBHயில் கிடைக்கிது. இப்போ பெரிய புக், 48 ராமாயணம் லிஸ்ட் கொடுக்குறார் இந்தியா ஃபுல்லாக. இது வெறும் காவியமாக வந்தது மட்டும்தான். கதையாக வந்தது, திரைக்கதையாக வந்தது, சிறுகதையாக வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும். வெறும் இப்போ ராமாயணம் மாதிரி காவியமாக பிரிண்ட் ஆன புக்ஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம் 48 காதைகள், ராமகாதைகள் இருக்கின்றன. இவ்வளவுல இது ரொம்ப எனக்கு சிறப்பான ஆதி காவியம். நம்ம அதை கிட்ட போக முடியாது, ஏன்னா காலத்தில் முற்பட்ட வால்மீகி. அடுத்து நிற்பது கம்பராமாயணம், அடுத்து துளசி ராமாயணம், பக்தியில் வந்துடுறார் அவர். இதுதான் ஒட்டுமொத்த பண்புகளை தூக்கி நிறுத்துகிற கம்பராமாயணம். நமக்கு அதெல்லாம் ஒரு பெருமையை நம்ம வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நான் பண்புகளை மட்டும் அயோத்தி காண்டத்திலேருந்து சொல்லணும். அதுதான் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அயோத்தி காண்டத்துக்குள்ளே இந்த பண்புகளை சொல்கிறதுக்கு முன்னே, இந்த பண்புகளுக்குரிய அந்த ராமன் அயோத்தியா காண்டத்தில் என்ன வயசில் இருப்பார்?
சரி, ஒரு ஆராய்ச்சி பண்ணி தமிழறிஞர் டாக்டர் தே ஞானசுந்தரம் புத்தகம் எழுதிட்டார். அதனால் அவர் புத்தகம் எழுதினால 15 வருஷம் 11 மாதம் ஒரு கல்யாணம் ஆகிற பொழுது 6 நாள். அதனால் 16 வயசு வச்சுக்கோ. சீதைக்கு 13 வயசு. இது ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. புத்தகம் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு மாதம் ஒரு 10 மாதம் தான் அங்கே இருக்காங்க. பல பேர் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரியவங்களாம் எழுதிட்டாங்க. 12 வருஷம் இருந்தாங்க. ஒரு 10 மாதம் தான் இருக்கார் திருமணத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஏற்பாட்டில் காட்டுக்கு புறப்பட்டார். அப்போ 17 வயசில் காட்டுக்கு புறப்படுறார். 14 வருஷம் காட்டில் இருக்கிறார். திருப்பி வர்றார். 31 வயசில் மீண்டும் அரசராக ஆட்சி இருக்கிறார். இந்த 16 வயசில் இவருக்கு இவ்வளோ பெரிய பண்பு நலன் இருக்குமா என்பது தான் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி. நான் மற்ற காண்டத்துக்கு போகல. அடுத்து வருகிற ஆர்ணிய காண்டமும் கிஷ்கிந்தா காண்டமும் சுந்தர காண்டமும் யுத்த காண்டம் போகும். ஏன்னா இப்போ என்னுடைய எல்லை அயோத்தியா காண்டம் தான். அதில் எப்படி இப்படி ஒரு பண்பு நலன் அவருக்கு வந்தது? என்ன பண்பு நலன்? அவர் ரோட்டில் போகிறாரு, 10 வயசு பையன் இளையராமர். எதற்கு குடிமக்கள் வராங்க. இப்போ நாமெல்லாம் குடிமக்களை பார்த்து பேசுவோமா? நம்ம சாதாரண பதவியில் இருந்தாலே இப்படிலாம் தூக்கிட்டு போகிறோம். அவர் முதல்ல வணக்க வைக்கிறார். இல்லைன்னா தெரியாமல் கை தூக்கிட்டோன்னா இப்படி கை வச்சு இப்படி பார்த்துட்டு போகிறோம். நம்ம அதெல்லாம் முடியல. ஆனால் கவி சக்கரவர்த்தி திருமகன், நல்ல பேர் சக்கரவர்த்தி திருமகன். ராஜாஜி ஏன் இப்போ எடுத்துகிட்டு ராமாயணம்னு போட்டாங்க. ராஜாஜி எழுதின தமிழ் அந்த ராமாயணத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் தான் பேர். வானதிபதிவம் வியாசர் விருந்துன்னு பேர். இப்போ பேரை மாற்றி மகாபாரத ராமாயணம். என்னன்னு கேட்டேன். மக்களுக்கு புரியல சார். ராமாயணம்னா புரியுது. சரி, ரைட். அவர் என்ன கேட்குறாராம், பார்த்த உடனே மக்களை எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு என்ன இவர் கேட்குறார், நம்முடைய ராமர் என்ன கேட்குறார் எதிர்க்க வர மக்களை பார்த்து? எதிர்வரும் கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடர்விலை. எதுவும் துன்பம் இல்லையா? பையன் நல்லா இருக்கானா? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதான் உங்களுக்கு தேவையா? இது ஒரு சக்கரவர்த்தி திருமணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் 10 வயதில் 8 வயதில் அவருடைய குவாலிட்டி, இன்பார்ன் ஜீன்லேயே அவருடைய குவாலிட்டி பண்பு நல்லா வந்து போச்சு ராமபுரானுக்கு. அதைத்தான் எடுத்துக்காட்டுறார். எதுவினை இடர் இலை இனிதுனும் மனையும் மதி தரு குமரரும் வலியர்கொள். தொடக்கத்திலே கம்பர் அவரை காமிக்கிறார். அடுத்து அவர் காமிக்கிறாரு தாடகை வதம்லாம் இருக்கு. அதில் எல்லாம் பல விஷயங்கள் கம்பர் வால்மீகியில் இருக்கான்னு தெரில. நான் வால்மீகி ஆழ்ந்து நான் படிக்கலை. கடைசியில் ராமபிரான் தயங்குறார். என்ன தான் சொன்னாலும் பெண்ணு தாடகை, அம்பு போட மாட்டேன்றார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் போடு. அப்போ ராமன் சொன்ன பதில் தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு புறம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் என் குரு சொல்லிட்டீங்க. பானம் விட்டார். கல்லாதார் நெஞ்சில் புகுந்த கேள்வி போல் போயிடுச்சு. கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்கிட்ட சொன்னால் தான் உள்ளே போய் தங்கும். அருமையான ஓமை. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அகலிகையே கால் துகள் பட்டோன்னு எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் அவர் பாட்டை போட்டார். எல்லோரும் இப்போ சினிமாவில் வந்துருச்சு. வண்ணம் 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 கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம். அது கண்ணதாசன் தூக்கிட்டார் அது. ஆனால் இது எங்கேருந்து வந்திருக்குன்னா அதையும் சொல்லணும் இல்லை. அதான் எங்கள் அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. சேரமான் பெருமாள் நாயனார் தான் பொன்வண்ணத்தந்தாதி முதல்ல அந்த, அப்புறம்தான் கம்பர், அப்புறம்தான். ஏன்னா அப்படி சொன்னாதான் எங்கள் அக்காவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது இன்னும் நம்ம சைவ வைணவ சிக்கல் இருக்குது. கம்பரை முந்தியவரா சேக்கிழார் முந்தியவரா இன்னும் சண்டை. அதில் ரொம்ப நான் பின்பற்றுவது எங்கள் ஐயா வணக்கத்துக்குரிய டாக்டர் மூவா தான். இல்லை, மூவா ரொம்ப டெக்னிக்காக இலக்கிய வரலாறு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லணும், கம்பரை பற்றி எழுதிட்டே வராரு. அதிகமாக 5 பக்கம் எழுதுறாரு. நூற்றாண்டு கரெக்டாக சொல்லணும்ல. ஒரு வரி போட்டார். கம்பரை 9ஆம் நூற்றாண்டு என்று சிலரும் 12ஆம் நூற்றாண்டு என்று பலரும் கூறுவர். எது ஒன்றாலும் நீங்கள் வச்சுங்க. ஆனால் அதுலேயே நுட்பம் இருக்குது. சிலர்னாலே அவருக்கு அது உடன்பாடு இல்லை, பலர் என்பது உடன்பாடுன்னு தெரியுது. அது அப்படி இப்படி ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், ரொம்ப முக்கியமான இடம் இந்த அயோத்தியை காண்ட முக்கியமான இடம். எவ்வளோ பெரிய ஞானி ஆகிட்டார் 15 வயசில்.
கல்யாணம் பண்ணி வந்த புது மாப்பிள்ளை, 15 வயது தானே, 6 மாதம். நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். உடனே நாமளாக இருந்தால் துள்ளி குச்சிருப்போம். அயோத்திக்கு பேரரசராக போகிறோமே. ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்கார். அடுத்து ஒரு 6 மணி நேரத்தில் நாம் இன்னும் ஆயிருப்போம். 2ல் 1 பார்த்துருப்போம். 2 பேருமே காலி பண்ணியிருப்போம். அப்படி தானே வெளிநாட்டு காப்பியெல்லாம் சொல்லுது. அப்பயும் அவர் ஒன்றும் துன்பப்படலை. ஆட்சி ஏகுகின்ற பொழுதும் மகிழ்ச்சி இல்லை, விட்டு போகின்ற பொழுதும் துன்பம் இல்லை. சித்திரத்தில் அடர்ந்த செந்தாமரை முகத்தினை ஒத்தது. இது அப்படியே அகநானூறு 5வது பாட்டு நினைக்கிறேன். பாலைத்திணை பாலைப்பாடிய பெருங்கொடுங்கோ பாடியது. ஓவச்செய்தி ஒன்று நினைந்து ஒற்றி 3வது புத்தகம் எழுதினார். ஒரு பாட்டுக்கு 174 பக்கம் புத்தகம். ஒரே பாட்டு, அகநானூறு 5வது பாட்டு. ஓவியத்தில் ஒரு செய்தி இப்போ வரைஞ்சி மாட்டியாச்சு. இது இன்னும் 1 வருஷம் வரைக்கும் இந்த இங்கேயே இருக்குதுன்னா, இந்த ராமர் முகம் அப்படியே இப்போ எப்படி இருக்கிறதோ இப்படியே 1 வருஷமும் காட்சி கொடுத்து கொண்டு இருப்பது போல, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவம் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி, பாடபேதம் துறைகளாடின்னு ஒரு பாடம் இருக்குது. நதிகளாடி 7 ஆண்டில் வாவென்று எம்பினன் அரசன். இப்போ என்ன ஆயிருக்கணும்? பட்டம் பதவி கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி இல்லை. விட்டுட்டு போகணும், ஒரு 6 மணி நேரத்தில் திருப்பி வருது, துன்பம் இல்லை, அப்படியே இருக்கிறார். இப்பொழுது எம்மனரோல் இயம்புவதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அடர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இந்த 15 வயதில் இவ்வளோ பெரிய பண்பு எங்கேருந்து வந்தது? அப்போ அவர் பிறப்பிலேயே இறைமைத்துவத்தோடு பிறந்திருக்காரு. விருப்ப வெறுப்பே இல்லை. எந்த இடத்துல அவர் எங்கேயாவது விருப்ப வெறுப்பு ஆட்படுறார பாருங்க. எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்குவார் போல இருக்கு, வெளியே காட்ட மாட்டார் போல இருக்கு. அவர் அரசன் ஆகிட்டதுனால அந்த தர்மத்தில் நிற்கிறார். அதனால் ஆபத்து தர்மோ, ராஜ்ய தர்மோ, உலகில் தர்மம், மோட்ச தர்மம், எல்லா தர்மத்தையும் அனுபவிக்கிறார். மகாபாரதத்தில் நீங்கள் கதை முக்கியம் இல்லை சார். அதில் சாந்தி பருவத்தில் வருகிற இந்த 3 தர்மத்தை படிக்கணும். அதுதான் 1000 பக்கம் போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா சினிமாவிலையும் சொல்ல மாட்டாங்க. சினிமா சரம் அம்பு தானே போகும். சினிமா பூரா என்ன வெறும் அம்பு தான் விடுறான். டெய் அது மகாபாரதத்தில் 3000 கிளைக்கதை இருக்குது. அதில் பேசிக்கே பகவத்கீதை. அதுக்கப்புறம் பீஷ்மர் ஞானம், விதுரர் ஞானம், எவ்வளோ ஞானம் இருக்குது அதில். அதுதான் 1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, தமிழ்லேயும் வந்துருக்கு. ஆனால் யாரும் வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நான் கேட்டேன், சார் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா சொல்லுங்கள், ஓடிபியில் போட்டு தரோம், பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இப்போ அது ஒரு வந்துடுச்சு. ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பட்டனை தட்டினா ஒரு புக்கை அழகாக பிரிண்ட் பண்ணி பையில் கொடுத்துட்றேன். அது வகையில் நல்லது தான். மணிவாசகம் மாதிரி போட்டு வச்சு என்ன பண்ணுறது, 1000 காய் போட்டு வச்சு. அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு உயர்ந்த மனநிலையில் அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு போகிறார் ராமபிரான். அதுதான் இப்போ நம்ம வியக்கிறோம் அந்த இடத்துல. என்ன சொல்கிறார் ராமபிரான்? சொன்ன உடனே கோபப்படலை, பின்ன மகிழ்ச்சி அடையலை. உடனே என்ன சொன்னார்? மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ. அந்தம்மா என்ன சொன்னாங்க? என்றான் மன்னன்னாங்க. அவங்க அரசன் ஆணையிட்டார், நீ கேட்டுதான் ஆகணும். இவர் சொல்கிறாரு, மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதென்றோ, எண்ணினி உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின் ஒளிர் காணம் இன்றே மேற்கொண்டேன். இப்போ இந்த க்ஷணத்தில் நான் புறப்பட்டேன், விடையும் கொண்டான். நான் திரும்பி எல்லாம் வந்து உங்களுக்கு விட இதோ இப்பயே புறப்பட்டேன். மன்னவன் சொல்லணுமா? நீங்கள் சொன்னாலே எனக்கு போதுமே. இப்போ இந்த ஒரு காட்சியை பாருங்கள். 15 வயதில் பக்குவப்பட்டு 50 வயசில் இல்லை, ரிட்டையர் ஆகி எங்களை மாதிரி 70 வயசில் இல்லை, 15 வயதில் எவ்வளோ பக்குவம் இருந்தால் பெரிய ஆட்சி வருது, மகிழ்ச்சியில் துள்ளலை. அடுத்த 6 மணி நேரத்தில் போங்க, துன்பம் இல்லை, கூட்டு சொல்கிறாங்க அந்த அம்மா. இந்த கிரேட் சின்னம்மா கைகை, நான் ராமாயணம் பேசிகிட்டு இருக்கேன். உடனே என்ன சொன்னாங்க? மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ,
பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னுளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். இந்த புறப்பட்டமா. நான் திருப்பிலாம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லலை. அதோட இன்னும் பெரிய வேடிக்கை. ஒன்று ஒன்றா நீங்கள் தயவு செஞ்சு இதை பின்னாடியே வரணும். அப்படியே உடனே சாதாரண ட்ரெஸ்ஸில் கோசலிட்டு சொல்லிட்டு போகணுமில்ல, என்ன கை ஏட்டு சொல்லிடுச்சு. அவள் கோசலை ரொம்ப தன் அலங்காரம் பண்ணிக்கிட்டு தான் புள்ள சக்கரவர்த்தியாக வராருல, கணவன்லாம் இப்போ 2வது ஆகிட்டார். பெண்களுக்கு எப்பவுமே புள்ள முக்கியம். அது நம்ம பையன் 5 வயசு அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கு. யாரோ வர சதுங்க, நம்ம பையன் தான் அரசில் வரார். எட்டி பார்த்தா இவர் சாதாரணமாக வராரு. அந்த அம்மா நொந்து நூலாகி போய் கேட்குறாங்க, குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தரமும் பின்னிருங்க. என்ன இப்படி வந்திருக்கிற? எங்கே கவரி, எங்கே வெண்கொற்ற குடை, எங்கே உன்னை சுற்றி ஆள், எங்கே என்ன இப்படி தனியாக வர? சக்கரவர்த்தி ஆச்சு. அவன் சொன்னான், அம்மா நான் இல்லை, பங்கமில் குணத்து எம்பி வரதனே துங்க மாமணி சூடுகின்றான். ரொம்ப கூலாக சொல்கிறார், பதட்டமே இல்லை. நான் இல்லைம்மா. அந்த அம்மா பதறாங்க. ஆனால் அதுலேயும் ரொம்ப அழகாக பண்பு வச்சுருக்காரு. கோவப்படலை அந்த அம்மா. என்ன சொன்னாங்க? முறைமையன்று. ரொம்ப மகிழ்ச்சிப்பா. என்ன அழகு கவி சக்கரவர்த்தி கம்பர். தயவு செஞ்சு படிங்க. நான் வேறு வாத்தியார் வேறு என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ அந்த அம்மா கோவமே படாமல் முறைமையன்று. நல்லது தான், ஆனால் மரபு இல்லையப்பா. மூத்த மேலப்பா ஆட்சிக்கு வரணும். முறைமையன்று என்பது ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்ல நாம். பெத்தவ சொல்கிறார், பெத்தவ சொல்கிறா கோசலை, உன்னை விட நல்லவன் பாருது, உன்னை விட நல்லவன் நிறை குணத்தவன். இவனே நிறை குணம் ராமன். ஒருபடி மேலே போய் பெத்தவ சொல்கிறா, உன்னை விட நல்லவன்டாவன் நிறை குணத்தவன். ஆனால் மரபுன்னு ஒன்று இருக்கப்பா, முறைமைன்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அன்பினில் வேற்றுமை மாற்றினார். அன்பில் வேற்றுமையே இல்லாத ஒரு கோசலை எப்படி ஒரு தாயை படைத்திருக்கிறார், எப்படி ஒரு மகனை படைத்திருக்கிறார். பரதன் பின்னாடி எப்படி நடந்துக்கிட்டான், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஒரு பண்பாட்டு கருவூலம். கண்ணாடியை மாற்றிட்டு பாருங்கள். நீங்கள் விருப்பமான ஒரு கண்ணாடி போட்டு பச்சையாக தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடி மேல் குற்றமா, காட்சியின் மேல் குற்றமா? அவர் தலை போட்டுருங்க. அடுத்து சிலலாம் இப்போ இந்த கம்பராமாயணத்தில் படித்தேன். காண்பவன், காணப்படுகிற பொருள், காண்பதற்கு துணையாக இருக்கிற அறிவு, ஞேயம், ஞானம், அறிவு, ஞேய பொருள். நீங்கள் ஒரு இப்போ நான் தான் பார்க்குறேன் இந்த பாட்டில், இது பாட்டில் தான், தண்ணி தான், பிசுலரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? இது 3 பார்த்தா வேறு வேறையாக இருக்கும். அத்வைதத்தில் 2 ஒன்றாயிடும். இந்த ஞேயம், ஞேயப்படு பொருள், இது 3 ஒன்றுன்னு உபநிஷத்தில் அப்படியே சொல்லு வருது. அப்படியே கீதையில் இருக்குது ஒரு சாப்டரில், அப்படியே திருமந்தத்தில் இருக்குது. அப்படியே யார் காப்பிடிச்சாங்கலாம் போகக்கூடாது. அருளாளர்களுக்கு ஞானிகளுக்கு செய்தி ஒன்றா தான் வரும். இது கூட புரிஞ்சுக்கலாம், என்ன பண்ண முடியும்? உடனே நம்ம ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார், இவர் அவரை பார்த்து காப்பீடித்தார், இவர் அவரை யாரையும் காப்பாற்றிக்க வேண்டியதில்லை. எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது. உங்கள் முயற்சி ஆண்டனாவை தூக்குனீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் முயற்சியோட ஆண்டனாவை தூக்குறீங்களோ மெய்ஞானம் உங்களுக்குள்ளே வந்துடும். யாரையும் பார்த்து காப்பிடிக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக உட்கார வேண்டியது தான். உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் அடுத்த ஒரு பக்குவமான சீன் என்ன, அந்த இதோட நிறுத்திக்கு இந்த இது உங்களுக்கு அயோத்தை காட்டும். இதை கேள்விப்பட்டான். ராமன்னா பெரிய பண்பாளராக இருக்கலாம், அவன் தம்பி லக்குமனும் இருக்கணுமான்னு. அண்ணன் ஒன்றா இருக்கலாம் சார். அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். என்னது, எங்கள் அண்ணன் ஆட்சியை பறிச்சுட்டாங்களே, காண்டிபத்தை தூக்குனா நான் ஏற்ற ஒன்று சத்தம் கேட்டு ராவன் என்னடா சரி எல்லாரையும் காலி பண்ணுறேன், தசரதனை காலி பண்ணுறேன், கைகையே காலி பண்ணுறேன்னு. அப்போ பாருங்கள், ஒரு 150 வருஷம் வாழ்ந்த ஒரு ஞானி மாதிரி ராமன் பேசுகிறது. எந்த அந்த குவாலிட்டி, அந்த பண்பு எப்படி வந்தது? நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அற்றே பதியின் பிழையென்று. நதியில் தண்ணியெல்லாம் நதி செஞ்ச குற்றமா? எங்கேயோ கட்டமாக இருக்கா? எங்கேயோ கட்டமாக இருக்கா? எல்லாம் கம்பன் தந்த கொடை. இன்னொரு பாட்டு இருக்குது, சங்க இலக்கிய குறுந்தொகை பாட்டு அப்படியே தூக்கி சினிமா பாட்டாக போட்டார்.
நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓரியான் மன்ற துஞ்சாதானே. பூரங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை நிலவே, கான் உறங்குது காற்றும் உறங்குது. fill up the blanks. குறுந்தக பாட்டு. நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் மன்ற யான் துஞ்சாதானே. கண்ணதாசன் நான் வணங்குறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன்னா சங்க இலக்கியம் பூரா கொண்டாந்து தமிழில் கொடுத்துட்டார்ல. பக்தியில் எல்லாம் கொண்டாந்து பாமரன்ட்ட போய் சேர்த்தார்ல சார். நமக்கு ஞானம் போய் சேரணும் சார். யார் கொடுத்தா என்ன சார்? பசி இருக்குது நான் வாங்கிக்கிறேன், ஏன் நீ அங்கே வாங்கினேன், ஏங்கிட்ட வாங்க. ஜோ ரொம்ப சிக்கலாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இந்த ஞானம் போய் சேரணும். யார் கொடுத்தா என்ன, எப்படி கொடுத்தான்னு வாங்கிக்க. பசி இருக்குது, இப்போ சாப்பாடு போட்டால் சாப்பிடு. ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது சமூக அமைப்பு. மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை. நீ எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற? நதியில் தண்ணியெல்லாம் நதி பிழையா? அப்பா தப்பு பண்ணாரா? இல்லை. அம்மா கைகை தப்பா? இல்லை. விதி செய்த பிழை. அது ஒரு சினிமா பாட்டு இல்லை, விதி செய்த பிழை. எந்த பாடம்? தங்கப்பதக்கமா? பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஆடியன்ஸ் வேணுங்கிறது. டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. அதில் ரெண்டு மகிழ்ச்சி, தூங்காமல் இருக்காங்களே. இப்போது அவ்வளோ பேசினார்ல, உடனே அடங்கிட்டான் எல்லாருக்கும். இப்படி அடங்கினானே அவனே என்ன சொன்னான், விதிக்கும் விதி செய்யும் என் வில்தொழில் காண்டி. விதியாவது சும்மா இருந்தேன், அந்த விதியே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சொல்லி அடக்கியாச்சு. அதே லக்கோணம் தான் சீதையை அவன் கொண்டு போனான் பாருங்க, ராவண. மண்ணோடும் கொண்டு போனான் புண்ணிய மேனி தீண்டு அஞ்சுவான் கண்ணகன் கருத்திலாலை தொடுதல் என்னரும் கூறாய் மாய்தி என்னும் மொழியை எண்ணி. அப்போ சொன்னான் பாருங்க லட்சுமண, வெஞ்சின விதியினை வெல்லலாகுமோ. எனக்கு கம்பராமாயணத்தில் விதியை பற்றி நிரம்ப வருது. ஏதோ எங்கள் வகுப்பு தோழி பேராசிரியர் டாக்டர் கஸ்தூரி ராஜா பிஹெச்டி என்ன தெரியுங்களா? தெரியாதா? ஆடாடாடா, அதான் அவங்க செஞ்ச விதி. நிலையாமை. அவங்க தீசிஸே நிலையாமை, பொற்கோளுக்கு தான் கேடு. சரியா சொல்கிறேன்னா? நிலையாமை பூராத்தையும் படித்து அருமையாக நூலாகவும் போட்டாங்க. விதி, இந்த விதி கொள்கை ரொம்ப ஆழமாக சொல்கிறார் கம்பர். என்னை துடிக்க வச்ச ஒரு இடம். இப்போ ஒரு சொன்னார் இல்லையா, ஆகுங்காலத்து ஆகும், போகுங்காலத்து அயிலென்று போற்றினும் போகும். யார் சொன்னது இது? கும்பகர்ணன். அதே கும்பகர்ணன் விதியை பற்றி சொல்கிறான். யார்? ராவணர் பார்த்த அண்ணன் மகிழ்ச்சி, நான் போயிட்டு வரேன், அதோடு இந்த சாக தான் போகிறேன், செத்து போகிறேன். ஏன் செத்து போகிறானா, அண்ணன் விதி நின்றது என் பிடர் பிடித்து உந்த நின்றது பொன்றுவன் போர்க்களத்திடை. நான் போர்க்களத்தை சாக தான் போகிறேன், விதி இருந்து என்னை தள்ளிக்கிட்டு இருக்கான். நான் செத்த பிறப்பாவது இந்த புலங்குள் கோழியை சீதையை விட்டுடனான்னு கேட்டான். அவன் விதி விட முடியுமா? ராமாயணம் பூரா விதி. அதுக்கப்புறம் இப்போ யாரோ ஒன்று சொன்னீங்களே, பரத்வாஜரா சாப்பாடு தானே, பரத்வாஜர் சாப்பாடு போட்டார். அங்கே ஒரு இடத்துல ராமன் சொல்கிறார், நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க மேலே? எவ்வளோ பக்குவப்பட்டா இந்த இந்த சொற்பொழியுடைய ஒட்டுமொத்த செய்தி ராமன் என்கிற ஒரு மாந்தருடைய பண்பட்ட உச்சநிலை. ஒரு ஞானி மாதிரி தான் இருக்கார். அதாவது இன்பத்தில் இன்புறலை, துன்புறுத்தல் துன்புறலை, சமநிலையில் இருக்கிறார். ஸ்தத பிரஜன் சொல்கிறோம்ல, சமநிலை. அப்போ சொல்கிறார் அந்த பரத்வாஜ ஆசிரமத்தில், ஏன் எல்லாம் கஷ்டப்படுறீங்க? நான் எங்கே போகிறேன்? நான் எங்கே இருந்தாலும் நான் இருக்கிற தான் அயோத்தி. சார் வாத்தியார் பாடம் நடத்துகிறது தான் சார் கிளாஸ் ரூம். ஒரு வேப்ப மரத்தில் இருந்தாலும் அதுதான் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் என்பது கட்டடம் இல்லை, அரங்கு என்பது இது இல்லை. இப்போ நான் வெளியே போய் ரோட்டில் இருந்து பேச நீங்கள் 10 பேர் கேட்டால் அதுதான் அரங்கம். அரங்கம் என்பது எங்கே ஆச்சாரியன் இருந்து பேசுகிறானோ அதுதான் அரங்கம். அவன் எந்த இடத்துலேருந்து ஒரு குரு பேசினாலும் அந்த இடம் தான் கிளாஸ் ரூம். 4 பேர் பையன் கேட்குறது தான் பேசணும். இன்னும் பேசாமல் இருக்கிற கிளாஸ் ரூமும் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார்ல, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையங்கம் கற்ற கேள்வி நால்வருக்கும் பூரணமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வாம். எங்கே பேசினார் இவர்? சனகாதி முனிவர் 4 பேருக்கும் வாயே திறக்கலையே,
தட்சிணாமூர்த்தி. அவர் தான் ஞானம். இந்த நவகிரகத்தில் போய் இந்த வியாழன்ற பக்கம்லாம் உட்காந்து மண்டை போடக்கூடாது. இப்போ எல்லாம் ஆளுங்க போல அங்கே போய் நிற்கிறான். ஏய், ஞானத்துக்குரிய தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள் பேர் அவருக்கு. சரி, கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கலிப்போர் வான் புக்கிடினும் எனக்கு அந்த மண் அயோத்தி தான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் காட்டுக்கு வந்தா என்ன, நதியில் போனானே, எங்கே போனா என்ன, எனக்கு எல்லா இடமும் எனக்கு அயோத்தி. ராமன் எங்கே இருக்கிறாரோ அதாங்களா அயோத்தி. வாத்தியார் எங்கேருந்து பால் நடத்துகிறோம் அதான கிளாஸ் ரூம். அது தப்பாகவே நம்ம தத்துவத்தை புரிஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். கிளாஸ் ரூம்னா அது ஏதோ ஏசி ரூமில் இருக்கணும், மாடல் கிளாஸ் ரூமாக இருக்கணும், அதில் வீடியோலாம் இருக்கணும். என்ன இது? கடைசியில் பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், அங்கே பார்த்துக்க. டேய், நீ என்ன சொல்கிறேன், இது இருக்கு வருது இல்லை பார்த்துக்க. அது நாங்கள் பார்த்துக்குவோம். ராமன் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கார் என்றால், கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கலிப்பேர் வான் புக்கிடினும் எனக்கு அன்னவை எல்லாம் மண் அயோத்தி யான் புக்கது ஒக்கும் என யார் நவிலர்க்கும் ஈடார் ஊன் புக்கு உயிர் புக்கு உணர்வுக்கு உளையற்க. அதாவது இந்த அயோத்திக்கான முழுக்க பார்த்தீங்கன்னா 15 வயதில் ஒரு பாத்திரம், ஒரு மாந்தர் எவ்வளோ பக்குவப்பட்டு ஒரு 150 வாழ்ந்த ஒரு ஞானி போலவே இருக்கார் அவர். இந்த ஒற்றை செய்தி தான் நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். அயோத்தி ராமன் ஏதோ குழந்தை வில்லு விட்டார், அம்பு விட்டு, இப்படியெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதில் தான் கவனம் போகுது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஞான நிலையில் இருந்தார் அதை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. நூறுரத்தில் ஷாக்கு. காட்டுக்கு வந்துட்டார், முடிய போகுது, பரதன் வந்துட்டார். அப்போ வசிட்டு ஒரு வார்த்தை போட்டார் பாருங்கள். வசிட்டு எவ்வளோ பெரிய ஞானிங்க. வசிட்டு எப்படிப்பட்ட ஞானி? பிரம்ம 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 ரிஷி. அதை பட்டம் வாங்கிறதுக்கு தான் விஸ்வாமித்திரர் அவ்வளோ பாடுபட்டார், கொஞ்சம் நெஞ்சம் பாடப்பட்டார். கடைசியில் பிரம்ம ரிஷி வாங்கினார். சார், அவ்வளோ பிரம்ம ரிஷி சொல்கிறாரு ராமனை பார்த்து. இந்த பரதன் பாதுகையை வாங்குற போது சொல்கிறார், சூழ்வினை நான் முகத்து ஒருவன் சூழினும் ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற்பாரதோ. இந்த ஊழ்வினைன்னு ஒன்று இருக்க விதி. நான்முகனே வந்தாலும், படைச்ச பிரம்மாவே வந்தாலும் பிரம்மாவை மாற்றி போட்டுவிட்டோம். அப்படிப்பட்ட ஊழ்வினை நான் ஒத்துக்கிறேங்கிறார். இது என்ன பண்ணுறது? அவரே ஒத்துக்கிட்டார நாம் ஒன்றும் பண்ண முடியாது. விதியை நிர்ணயிக்கிறது யார்? ஐயன் எழுதிய தலையெழுத்து மாறுதுன்னு சொன்னார்ல. ஆனால் இங்கே ஒரு ஒத்துக்கிறார். சரி, இதில் என்ன இருந்தாலும் நாங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு வகையில். அந்த ராமன் கூட சேர்ந்தால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, சார்ந்ததன். இப்போ சீதை ஏதோ ஒரு பொண்ணாக இருந்தாங்க, திருமணான உடனே இந்த ஞானம் அந்த மாதிரி வந்துருச்சு. காட்டுக்கு போகிறப்ப சொன்னால், நீ எதுக்குமா வர, நீ மிதிலையில் ஜனக மகாராஜா கிட்ட மகிழ்ச்சியாக இருந்த பொண்ணு, இங்கேயே அயோத்தியில். இந்த 13 வயசு பெண் சொல்லுது, பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. எவ்வளோ பெரிய ஞானம்! 13 வயசு. அவர் சொல்கிறார், வேண்டாம், உன்னால் முடியாது. இந்த மாதிரி சொல்ல, அதை விட இது பெருசா எனக்கு, அதை விட துன்பம். பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அப்போது ஒரு ஞானியோட நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா, ஒரு கற்றறிந்தவனோட சேர்ந்துட்டிங்கன்னா, ஒரு குருபரோட சேர்ந்துட்டிங்கன்னா நமக்கு தானாக உடையாந்துடும். சார்ந்ததன் வண்ணமாதல். நம்ம செய்ய வேண்டியதில் அங்கே போய் இணக்கமாக இருக்கிறது தான். நம்மளால் அதுதான் முடியாது. போனவொடனே கேள்வி கட்டி அவனை முட்டாளும் ஆக்கிறது தான் நம்ம முயற்சியே. அதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போகணும்? இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். சரி, அதில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு வருது. ஏன்னா அது சொல்லாமல் எங்கள் ஆத்ம சாந்தி அடையாது. ஏன்னா மேடையில் சொல்லி ஏன்னா அது அயோத்திய காண்டத்தில் காட்டில் போகிறாங்க. பரதங்கிட்ட இருக்கிறத பாதுகையும் கொடுத்தாச்சு. திட்டம் போட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டார். இவர் கல்லு முள்ளும் காலுக்கு வித்தை சாமி ஐயப்பா ராமபுரம் அப்படி தான் போகிறாரு. அப்போ போகிற பொழுது முன்னாடி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் போகிறார், அடுத்தது சீதை போகிறாங்க, அடுத்தது ராமபுரம். இந்த 3 பேர் போகிற அழகாக சொல்கிறார். இங்கே தான் இந்த பாட்டு வருது. வெய்யோன் ஒடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். என்ன அழகு! மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ மழை முகிலோ ஐயோ. ஏன் ஐயோ? அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ரொம்ப கம்பராமாயணத்திலே சிறந்த பாடல் அது ஒன்று. வந்து பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவனுங்க அடுத்த காண்டத்தில் வருது. அது நம்ம போக முடியாது, அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குது. இதுதான் சிலபஸுக்குள்ளே இருக்குது.
இந்த ஒரு பாட்டை வச்சு எங்களால் 1 மணி நேரம் வண்டி ஓட்ட முடியும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு நேரம் இல்லை, மணி இப்போயே 8:10. அவங்க அக்கா சொல்கிறது எனக்கு 8 மணிக்கு தான் முடிக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் 7:15 தொடங்கினாலும் 8:15 முடிச்சுக்கலாம், 1 ஹவர் டைம் சொன்னாங்க. ஏன்னா அக்காவை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாட்டு அதுக்கப்புறம் என்ன ரொம்ப உருக்குன இடம். ஏன்னா அயோத்தி கண்டப்போ முடிய போகுது. கங்கையை தாண்டி யமுனையை கடந்து போகிறாங்க. லக்குமன் அவனே மூங்கிலாம் வெட்டி ஒரு சின்னதாக ஒரு ஓடம் பண்ணி, கையில் ஒன்றுமே இல்லையே சார், எம்டி ஹேண்டாக போகிறாங்க சார். நல்ல கவனிங்க, வயது மட்டும் கம்மி இல்லை, கையில் ஒன்றுமே கிடையாது, ஆயுதம்லாம் எதுவும் இல்லை. யமுனையை கடக்கிற பொழுது சீதைராம உட்காந்து இவன் படுத்துக்கிட்டு கையால் தள்ளி தள்ளி யமுனையை கடந்தான். இதை போய் பார்த்தோன்னே ராமன் அசந்து போயிட்டேன். டேய், என் கூட தாண்டா அயோத்தியில் இருந்த, அரண்மனையில் இருந்த, உனக்கு யார் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது? எங்கு கற்றனை என்று கற்றனை நீ இது போல், நீ என் கூட தானே 24 மணி நேரம் இருந்த, நீ எப்போ கற்றுக்கிட்ட? நீ என்ன மூங்கில வெட்டுற, போட்டு பண்ணுற, ஓடம் கட்டுற, படுத்துக்கிட்டு யாரா சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு? நம்ம எல்லாம் உருக்குகிற பாடல்கள். ஒவ்வொரு பாத்திரமும் அந்தந்த பாத்திரத்துக்குரிய தன்மையில் பண்பில் குறையாமல் நிற்கிது. கம்பன் படைத்திருக்கிறார், வால்மீகி அப்படி தான் படைத்திருக்கிறார். அதில் கம்பன் கொஞ்சம் மாற்றுதல் அங்கங்கே பண்ணியிருந்தாலும் கூட கம்பன் ரொம்ப மெருகேற்றி, ரொம்ப யாரும் இங்கே சொன்னாங்க, ரொம்ப அழகாக நாசுக்கு வேலையெல்லாம் பண்ணி, அந்த முன்னாடியே கோல்டு அது வால்மீகி ராமன், அந்த கோல்டு இன்னும் பட்டை தீட்டி 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 மெருகேற்றி ரொம்ப அழகாக கொண்டு போனவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். அதனால் அயோத்தி அரசு ஏற்க அப்படின்னு கடைசியில் பரதன் சொல்ல முடிய போகுது. பரதன் என்ன சொன்னான்? அண்ணா நீங்கள் வந்துடுங்க. அவன் சொன்னான், எங்கள் அப்பா சொல்லிட்டார், எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, நான் ராமாயணம் தான் சொல்லிகிட்ருக்கேன், அம்மாவும் சொல்லிட்டாங்க, காட்டுக்கு நான் வரமாட்டேன். அடுத்து போட்டான் பாருங்கள் பரதன், ரைட், உங்கள் வாயாலே சொல்லிட்டீங்க அரசு என்னது, நான் தானே அரசு, நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ நான் சொல்கிறேன் அரசு அயோத்தி, இந்தாங்க அரசு உங்களுது, நான் சொல்கிறேன் நான் தானே அரசா, நீங்கள் வந்து அரசாளுங்க, உங்களுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல ராமன் சொல்கிறார் பாருங்கள், அதான் உச்சம். இந்த காண்ட முடிவில் அவர் என்ன சொல்கிறார்? எந்தை ஏவ ஆண்டு 7 டேய் நீ இல்லைடா, எங்கள் அப்பா, கடவுளே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், எங்கள் அப்பா நான் தெய்வமாக மதிக்கிறேன். வாய்மைக்கு யார் உலர்? தசரத சக்கரவர்த்தி எங்கள் அப்பா சொல்லிட்டார், 14 ஆண்டு நீ போயிட்டு வா. எந்தை ஏவ எங்கள் அப்பா ஆண்டு 7 வந்த காலம் நான் வந்து உள் வைக, நான் அதை முடிச்சுட்டு தான் திரும்பி வரேன். நான் வருகிற வரைக்கும் நீ தந்த பாரகம் தன்னை மெய்மையால் அந்த நாளெல்லாம் ஆள். நான் திரும்பி வர வரைக்கும், இப்போ நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ எனக்கு கொடுத்துட்டில்ல, எங்கள் அப்பா சொன்ன நான் கேட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் நீ கேள், நான் திரும்பி வர வரைக்கும் என் சார்பில் நீ இந்த ராஜ்யத்தையால் என்று சொல்கிறாருன்னா எவ்வளோ சார் பக்குவம். இந்த பக்குவம் ஏன் நான் இவ்வளோ தூரம் அதை பேசுகிறேன்னு, 15 வயதில் வந்திருக்க. இந்த ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. ராமாயணத்துல எல்லாம் சின்ன வயசு, மகாபாரதம் தசரதன் தர்மபுத்திரி எந்த வயதில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தார்னு நினைக்கிறீங்க? மகாபாரத போர் முடிஞ்சு எல்லாம் வயசாகி 80 தாண்டிட்டாங்க. ஆமாம், மகாபாரதம் எடுத்து படிங்க, எல்லாம் 80 தாண்டிட்டாங்க. தர்மபுத்திரி 80 தாண்டிட்டார். ஆனால் அதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட் ராமாயணம், சின்ன வயசு, இன்னும் ரொம்ப உள்ளே போக முடியாது. ஆண்டாள் வந்து 2 பாசனம் பாடினாங்க, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. எந்த வயசில் பாடினாங்க? இப்படிலாம் பேசக்கூடாது. பிஞ்சிலே பழுத்தாலை, நல்ல பரம வைஷ்ணவரை போய் கேட்டு பாருங்க, நான் சொல்லலை, நல்ல பரம வைஷ்ணவரை போய் கேட்டு பாருங்க. அதாவது இதெல்லாம் நம்ம உலகியல் அறிவு வச்செல்லாம் இட போட முடியாது. சில பேர் கருவிலே திருவுடையராக இன்பான் ஜீனியஸாக பிறக்கிறாங்க. ஞானசம்பந்தர் எத்தனை வயசில் பாட்டு பண்ணார்? அப்புறம் அதை ஒத்துக்கிறீங்க, இது ஒத்துக்க மாட்டீங்களா? என்னங்க சைவம்னா ஒத்துக்குவீங்க, வைணவம்னா ஒத்துக்க மாட்டீங்க. உடனே எங்கள் அக்கா தோடு உடைய செவியன், எங்கள் ஞானசம்பந்தம் 3 வயசில் பண்ண, தாளம் போட்டு வேற பாடுறாரு. நீதினா எல்லாத்துக்கும் ஒரு நீதி தான். இந்த ராமாயணத்தில் என்னை கவர்ந்தது, இந்த அயோத்தியா காண்டத்தில் ஒரு 15 வயதில் ஒரு ஞானிக்குள்ள எல்லா இலக்கணங்களோட, இன்பத்தில் இன்புறாமலும் துன்பத்தில் துன்புறாமலும்
அருமையான ஒரு ஞானி போல அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணார் பாருங்க. அந்த சூழ்நிலையை அது எந்தவித பதட்டும் இல்லாமல், யாருக்கும் பதட்டத்தையும் கொடுக்காம அழகாக நகர்த்திய ஒரு மிகப்பெரிய ஆளுமை ராமபிரானுக்கு உண்டு. அதை நிறைவாக சொல்லணும்னா, ஏன் அந்த பாத்திரம் நான் உயர்ந்ததாக நினைக்கிறேன், இதுக்கு முன்னும் வரலாற்று இல்லை, இனியும் வரப்போவது இல்லை. வந்தால் மகிழ்ச்சி. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், ஒழுக்கத்தின் ஒட்டுமொத்த உறைவிடம் ராமபிரான். பண்பாட்டின் ஒட்டுமொத்த உறைவிடம் ராமபிரான். வரலாற்றில் இதுவரை நடந்து வந்த வரலாற்றில் ஒரு சான்றுக்கு ஒரு புருஷராக, புருஷோத்தமராக ஒருவரை நாம் சுட்டி காட்ட வேண்டுமானால் அது ராமபிரான். இப்படித்தான் காப்பியங்கள் ஏதோ வால்மீகி சொன்னதற்காக அல்ல, கம்பர் சொன்னதுக்காக அல்ல, புறநானூறு, அகநானூறு, ஆழ்வார்கள், சித்தர்கள், தாயுமானவர், வள்ளலார் வரை எல்லாரும் ராமபிரானை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் தவறுன்னு மறுத்தேன்னா நான் தான் புத்திசாலி, இன்னைக்கு முன்ன இருந்த 3000 வருஷத்துல இருந்து அத்தனை பேர் முட்டாங்க. இப்போ எப்படி முடிவு பண்ணுறதுங்க? ரொம்ப சிக்கலாக தான் இருக்குல்ல. சிக்கல், இடியாப்ப சிக்கல், ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்னா மனம், வாக்கு, காயம் மூணும் சுத்தமானவர் ராமபிரான். அதான் ரொம்ப முக்கியம். அதான் கரெக்டு. மணி 8:15 ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம்தான். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்தியா முழுமையிலும் ஆட்சி செய்கிற தலைமைத்துவ பண்போடு இன்றைக்கும் போற்றுகிற ஒரே உதாரண புருஷோத்தம ராமபிரான். தப்பாக நினைக்கிறேன், வேறு யாரும் சொல்ல முடியாது. வேறு யார் சொன்னாலும் சில சிக்கல் வரும். ராமபிரானுக்கு அந்த சிக்கல் இல்லை. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா ராமாயணத்தை சரியாக படிக்கலன்னு அர்த்தம். சில சிக்கல் இருக்குது ராமாயணத்தில். அதெல்லாம் பின்னாடி, அது ராமர் எழுதலை, வியாசன் எழுதலை, பின்னாடி யாரோ ஒருத்தர் எழுதுனாங்க. இது பட்டாபிஷேகம் வரைக்கும் தான் 2 பேரும் பாடினாங்க. பின்னாடிலாம் அவர் பாடல. இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வியாக்கரணம் பண்ணக்கூடாது. உலகத்திற்கு உரியவர் மனிதநேயம், சகோதரத்துவம், அது மட்டும் இல்லை, கிழக்கு ஆசிய நாடுகள் முழுமையும் பரவி இருக்கிற ஒரே காப்பியம் ராமாயணம். நாட் ஒன்லி இன் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தைவான், கொரியா, பாலி, தென்னாசிய நாடுகள் முழுக்க பரவி இருக்கிற செல்வாக்கு பெற்ற ஒரு காப்பியம் ராமாயணம். ஒப்பற்ற ஒரு மாந்தர், நம்முடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்குரிய ராமபிரான். அதை இன்றைக்கு ரொம்ப அழகாக நம்முடைய பாரத பிரதமர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப அதை ரசித்தேன். ரொம்ப அழகாக இன்றைக்கி அவருடைய உரை உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. எனவே பாரத பண்பாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனித பண்பாட்டுக்கு சான்றாக நிற்கிறவர், பண்பாட்டுக்கு ஆணியாக, ஆணி வேறாக, ஆழியாக இருக்கக்கூடியவர் ராமபிரான். ராமபிரானை பற்றி இந்த நல்ல நாளில் கொஞ்சம் சிந்திக்கிற வாய்ப்பை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டின் திங்கள்தோறுமான நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக சிற்றுரையும் பேருரையும் நிகழ்த்தப்பெற்றன. இருந்து கேட்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி.